விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை சந்தோஷமாக இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆஸ்ட்ரோ செல்வன். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவங்க வீட்டில் இருக்கிறவங்களை எந்நேரமும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு மட்டும்தான் நினைப்பீங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு சந்தோஷம். அன்புக்கு மட்டும்தான் நீங்கள் அடங்குறவங்களாக இருப்பீங்க. உங்ககிட்ட அன்பை யாராவது காட்டிட்டாங்கன்னா அவங்க உங்களுக்கு துரோகமே செஞ்சாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் கோபமே படமாட்டீங்க. அதிகாரத்தை காட்டி உங்களை அடக்கணும் அப்படின்னு யார் நினச்சாலும் அது அவங்களுக்கு தோல்வியை மட்டுமே தான் தரும். ஏன்னா நீங்கள் அதிகாரத்துக்கு கட்டளைக்கு அடங்காத ஆட்கள். அன்புக்கு மட்டுமே தான் அப்படியே அடிபணிஞ்சு உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கூட போயிடுவீங்க. வருகின்ற 21 நாட்கள் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான நாட்கள். என்ன இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், சோர்வு அடைவீங்க. உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும். ஏன்னா உங்களோட கிரக பலன்கள் அப்படி இருக்குது. ஆரோக்கியம் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே வெயிலோட உஷ்ணம் ரொம்ப அதிகமாக இருக்கிற இந்த சமயத்தில் உங்களோட உடம்பும் சோர்வு அடைஞ்சுது அப்படின்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களை அழுத்தினா மாதிரி ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன், குளிர்ச்சியான பொருட்களை நிறைய சாப்பிடுங்க. உங்களோட உடம்பு கண்டிப்பாக இந்த 21 நாட்கள் சோர்வு அடைஞ்சே தீரும். அதை பற்றி கவலைப்பட வேணாம். அதிலிருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. எந்நேரமும் உங்கள் கூடையே குளிர்ச்சியான பொருட்களை, சாப்பிடக்கூடிய பொருட்களை வச்சுக்கிற மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள். ஊருக்கு உதவி செய்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதை நீங்கள் உங்களோட பாதையில் சிறப்பாக செஞ்சுக்கிட்டே போங்க. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதை யாராலையுமே தடுக்க முடியாது. குரு பெயர்ச்சி அமோகமாக இருக்குதுங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் ராசி விருச்சிக ராசி. கெட்ட கிரகத்தோட பார்வை உங்களுக்கு பலிக்கவே பலிக்காது. நீங்கள் போகிற பாதை எல்லாமே வெற்றி பாதையாக தான் இருக்குது. இந்த 2024ஆம் ஆண்டில் நீங்கள் பல சாதனைகளை படைக்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் எதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த தருணம் உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2024ஆம் ஆண்டு இருக்குது. ஆகையால் அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே பலன் கிடைக்கக்கூடிய ஆண்டு தான் இது. சந்தர்ப்பத்தை மட்டும் தழுவ விட்டுடாதீங்க. கிடைக்கிற சந்தர்ப்பத்தை மிக சிறப்பான முறையில், சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை போல வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவர்கள் எவருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். 4ஆம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறாரு. மிகச்சிறந்த வாய்ப்பு இது. சனி பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வெற்றி மேலே வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு இனி தோல்வியே கிடையாது அன்பர்களே. மன தைரியத்தோட நீங்கள் போகிற பாதையில் தொடர்ந்து போய்கிட்டே இருங்க. எந்த ஒரு தருணத்துலேயுமே மனக்குழப்பத்துக்கு மட்டும் ஆளாகிடாதீங்க. உங்களை நிறைய பேர் குழப்புவாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களே உங்களை அப்படியே உங்களோட மன சஞ்சலம் அடையிறதுக்கு பல காரணங்களை கொண்டு உங்கள் காதில் விழற மாதிரியே செய்வாங்க. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் எப்பயும் போல விட்டுட்டு நீங்கள் போகிற பாதையில் போய்கிட்டே இருங்க. வெற்றி உங்களை தொடர்ந்து உங்கள் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். 5ஆம் இடத்துல செவ்வாய் ராகு பகவானோட சேர்ந்து இருக்கிறதால கண்டிப்பாக உங்களுக்கு மனசு ஒரு நிலையாக இருக்கவே இருக்காது. மனக்குழப்பம் அடைஞ்சே தீருவீங்க. அந்த தருணத்தில் இந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் எடுக்கிற முடிவு தான் சரி. நீங்கள் எதை செய்யணும்னு நினச்சிங்களோ அதுதான் சரி. அந்த விஷயத்த உங்கள் மனசுக்கு பட்டா மாதிரி செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருங்க. யார் நடுவில் எந்த விதமான ஒரு குழப்பத்தை உங்களுக்கு கொடுத்தாலுமே சரின்னு கேட்டுக்கிட்டு உங்களுக்கு தோன்றதை நீங்கள் செஞ்சீங்கன்னா வெற்றி அடைய போகிறது நீங்கள் மட்டுமே தான். ஆகையால் அன்பார்ந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்குமே இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டு, ராஜயோகமான ஒரு பொக்கிஷமான ஆண்டு அப்படின்னு தான் நான் இந்த இடத்துல அடித்து ஆழமாக அழுத்தி சொல்லுவேன். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி வரக்கூடிய பொன்னான பொக்கிஷமான வாய்ப்பை தழுவ விட்டுடாதீங்க, நழுவ விட்டுடாதீங்க. கோடீஸ்வர யோகம் வாழ்க்கையில் ஒரு முறை தான் வரும்.
வரும்போது அதை சரியான முறையில் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் விருச்சிக ராசியை போல் இந்த உலகில் யாராலையுமே சிறப்பாக வாழவே முடியாதுங்க. நீங்கள் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச வேலையை தேடிக்கிட்டே இருந்திருப்பீங்க. அப்பேற்பட்ட வேலை வாய்ப்பு உங்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக கிடைத்தே தீரும். வெளிநாடு செல்ல அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. வரும்போது தயவு செய்து நிராகரிச்சிடாதீங்க. எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது, குடும்பத்தை பார்த்துக்கணும், நான் தான் என் குடும்பத்தையே எடுத்து நடத்துகிறேன், அதனால் தட்டி கழிச்சிடாதீங்க. கண்டிப்பாக வாய்ப்பு வரும்போது அதை சரியான முறையில் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை போல வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி அடைபவர்கள் யாருமே இல்லைங்க. நீங்கள் அவ்வளோ நல்லா இருக்க போகிறீங்க. நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு உங்களை தேடி வரும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு பொன்னான தருணம் அப்படின்னு தான் சொல்லணும். அன்பார்ந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுமே மிகச்சிறப்பான முறையில் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு பொன்னான ஆண்டு தான் இது. நல்லா இருக்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அத்தனையுமே சரியாகக்கூடிய குரோதி வருடம்தான் நடந்து கொண்டிருக்கின்ற 2024ஆம் ஆண்டு அப்படின்றத மனசில் மிக தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. உற்றார் உறவினர் முன்னாடியெல்லாம் உங்களோட சிரம் இத்தனை நாள் குனிஞ்சு தான் இருக்கும். நீங்கள் அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நடந்து தான் இருக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கும். அத்தனை பேர் முன்னாடியுமே உங்களோட சிரம் உயரப்போதுங்க. நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க. வாங்கின கடன் அத்தனையுமே அடையும், தன்னாலேயே அடையும். நீங்கள் கஷ்டமே பட வேணாம். அதுதான் சொல்கிறேனே, கோடீஸ்வர யோகம் ஒரு முறை தான் வரும். அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களைப் போல வாழ்க்கையில் ராஜாதி ராஜாவாக யாராலையுமே வாழ முடியாது. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மிகவும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு பொன்னான ஆண்டு தான் இது. கல்யாணமாகாமல் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்குமே இந்த ஆண்டு விவாகம் நிச்சயமாக நடந்தே தீருங்க. இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. தைரியமாக இருங்க. முருகனோட துணை உங்களுக்கு தக்க பலமாக இருக்கிற வரைக்கும் உங்களை எந்த தீய சக்தியாலையுமே அழிக்கவே முடியாது. சரவணனோட வேலே உங்கள் கூட தாங்க இருக்கு. அப்பேற்பட்ட ஆறுபடை முருகனோட துணை உங்களுக்கு தக்க பலமாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே தான் சந்திப்பீங்க. 9 கோள்களும் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது. குரு பெயர்ச்சி விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அமோகமாக இருக்கின்றது. ஆகையால் நீங்கள் இது நாள் வரைக்கும் எந்த பாதையில் மனக்குழப்பம் இல்லாமல் சென்று கொண்டு இருந்தீர்களோ அதே பாதையில் வெற்றி நடை போட்டு முன்னேறி போய்கிட்டே இருங்க. வெற்றி உங்களை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். விருச்சிக ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றி.